அந்த நாள் 34 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணு மூடி உட்காந்தாலே எப்போ பரவசமாக பேரானந்தமாக இருந்ததோ அன்றைக்கே எனக்கு ஆசை வந்துடுச்சு. எப்படியோ உலகம் முழுக்கமாக இப்படி பண்ணிடணும்னு ஆசை வந்துடுச்சு. எனக்கு புதுசாக ஒன்று ஆசை வரல. சொல்லிடுங்க எல்லாருக்கும், உலகத்தில் எங்கேயே போனாலும் ஈஷா வாலண்டியர்னா இது ஒரு வித்தியாசமான ஆள். ஆன்மீக வலையில் இருக்கிறவங்கன்னா இவர் வித்தியாசமானவங்க. இவர் கையில் எதே கொடுத்தாலும் நல்லபடியாக பண்ணுவாங்க. ஒரு தன்மை ஏற்பட்டிருக்குது. பட்டிருக்குதா இல்லையா? தமிழ்நாட்டில் சில பேருக்கு மட்டும்தான் வயிற்று வலி. எனக்கு ஓப்பனாகவே சொல்கிறாங்க. யாரோ ஒருத்தர் பத்திரிக்கைக்காரர் கூட பேசுகிற, என்ன இப்படி போகுது, அர்த்தமே இல்லையே இதுக்குன்னு கேட்டால், என்ன சார் நீங்கள் ஏதோ சும்மா ஒரு சாமியார் மாதிரி எங்கே இருந்தால் நாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம், நீங்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ணுறீங்க. நல்லபடியாக பண்ணுறதே பிரச்சனை. அவருக்கு வயிற்று வலி வருதுன்றது அதுக்காக நாம் செய்கிற செயல் மக்களுக்கு நன்மையாக இருக்கிறது தடுத்த முடியாது, நிறுத்தவும் முடியாது. அடுத்த தலைமுறை எப்படி ஆகிடுவோன்னா, கடவுளே வந்து இங்கே நின்னாலும் அவருடைய காரண அறிவில் அவருக்கு ஒத்து வரலன்னா அவர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. மனிதனுக்கு இப்போ இருக்கிற நிலையிலேருந்து அடுத்து ஏதோ ஒன்று உணரணுன்ற ஆர்வம் நீங்கள் எடுக்க முடியாது. என்ன பண்ணாலும் போகாது. இதனால எல்லாம் போதை பொருள் நோக்கி உலகம் போகுது. இல்லை என்னை பற்றி இல்லை, இல்லை இது ஈசா பற்றி இல்லை. இந்த தலைமுறை வெற்றிகரமாக நடக்கணும்னா விஞ்ஞான பூர்ணமான ஆன்மீகம் எல்லா மனிதருக்கு தொடணும். இது ரொம்ப ரொம்ப தேவையானது. நமஸ்காரம். எப்படி ஒரே ஒரு கிட்னி வச்சு எப்படி வாழ்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு கிட்னியில் ஆரோக்கியமாக இருக்கீங்களா கேட்குறேன். தமிழ்நாட்டில் கிளாஸ் ஆரம்பித்து 27 வருஷம் ஆயிடுச்சு. அம்மா நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணி உட்காந்துக்கலாமா? சென்னையில் கிளாஸ் ஆரம்பித்து 22 வருஷம் ஆயிடுச்சு. 94. நீங்கள் எல்லாமே சேர்ந்து தமிழ்நாடு முழுக்கமாக தமிழ் மக்களை இந்த ஈஷா தலைப்பில் ரொம்ப வேலை செஞ்சுங்க. கடந்த 100 வருஷத்தில் எங்கேயும் நடக்காதத மாதிரி வேலை நடந்திருக்குது. பசுமைக்கரங்கள் இருந்தாலும் சரி, ஆன்மீகம் இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் இந்த மாதிரி யாரும் பண்ணலை. நம்ம தன்னார்வ தொண்டர்கள் இப்படி பிரமாதமான வேலை பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாருமே நம்ம கூட இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்கமாக. அப்படி இருந்தாலும் இன்னும் 27 வருஷத்துல இந்த கிட்னி தேடுறாங்கன்னே போகுது. ஏதோ ஒரு புதுசான எதாவது சொல்லலாம். கிட்னிலே இருக்கிறோமே மூளைன்னா திருடுறாங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. இந்த 34 வருடங்களில் இது என்ன உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குதோ தெரியல எனக்கு. உலகம் முழுக்கமாக ஈசான்னு எல்லாம் பண்ணுறாங்க. என்னத்துக்குன்னா ஆன்மீகம்ன்றது விஞ்ஞானபூர்ணமாக இந்த முறையில் யாருடைய ஞாபகத்தில் இல்லை இப்படி நடந்தது இதுவரைக்கும். உலகம் முழுக்கமாக எந்த மாதிரி யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி, சயின்டிஃபிக் கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, எல்லா இடங்களில் நமக்கு வாசலில் தெரிந்து
ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. இது நான் பெருமைக்காக சொல்லலை. இதுக்காக லட்சக்கணக்கில் நம்ம தன்னார்வ தொண்டர்கள் உலகம் முழுக்கமாக தொடர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ எதனாலும் ஒன்று நல்லா நடந்தால் சில பேருக்கு வயிற்று வலி வருது. அவர் வயிற்று வலி இருக்கட்டும். அவருக்கு வயிற்று வலி வருதுன்றது அதுக்காக நாம் செய்கிற செயலில் மக்களுக்கு நன்மையாக இருக்கிறது தடுத்த முடியாது, நிறுத்தவும் முடியாது. என்னுடைய உணர்வில் இப்போ தானே நான் அமெரிக்காவில் 21 நகரங்களில் இந்த புக் லான்ச்சிங்கன்னு போட்டோம். அமெரிக்காவில் ஒரு 2000 பேர் ஒரு ஹாலில் சேர்றாங்கன்னா அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. தோராயமாக எல்லாம் 2000 3000 இந்த மாதிரி இருக்கிற ஹால்ஸ் புக் பண்ணாங்க. எப்படி எல்லாம் வருவாங்களோ இல்லையோன்னு கொஞ்சம் தயக்கம். நான் சொன்னேன், நீங்கள் சும்மா பண்ணுங்க. எல்லா சிட்டியில் 21 சிட்டியில் எல்லாமே ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே எல்லாம் சோல்ட் அவுட். வெளியே நின்று போராடுறாங்க உள்ளே வரணும்னு. இப்போது 3 நாளுக்கு முன்னாடி 4 நாளுக்கு முன்னாடி லண்டனில் 3700 சீட் இருக்குது. வெறும் 6 நாளில் அனௌன்ஸ் பண்ணாங்க. எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா அனௌன்ஸ் பண்ணாங்க. வெறும் 6 நாளில் ஃபுல் ஆயிடுச்சு. மும்பையில் இப்போ முந்தா நாள் ப்ரோக்ராம் நடந்தது. 7200 பேர் இருக்கிற ஹாலில். இது எல்லாமே பணம் கொடுத்து, ஃப்ரீயாக இல்லை, டிக்கெட் வாங்கணும். வெறும் ஒரு 10 நாளுக்குள்ளே ஃபுல் ஆயிடுச்சு. எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, நீங்கள் சில பேரெல்லாம் முகம் பார்த்தாலும் எனக்கு எல்லோரும் பேர் தெரியல. ஆனால் 20 வருஷத்துலேருந்து இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாம் செஞ்ச வேலை இப்போது எல்லா இடத்துல கதை தெரிஞ்சிடுச்சு. இந்த கதை தெரிஞ்சது நமக்கு இல்லை. நான் முதல்லேருந்து சொல்லி வந்தே இருக்கிறேன். 25 வருஷத்துலேருந்து சொல்லியே வந்திருக்கிறேன். ஆன்மீகம்னா அசிங்கம் என்ற மாதிரி ஒரு உணர்வு உருவாக்கிட்டாங்க நிறைய பேர். இந்த ஆன்மீகன்றதை திருப்பி அந்த நிலைக்கு நாம் கொண்டு வரணும். அநாதி காலத்தில் இந்த நாட்டில் ஆன்மீகம்னா கும்பிடுறாங்க. இப்போ வரும் சில தேவையில்லாத செயல் நடந்திருக்கிறதுனால ஆன்மீகம்னா ஐயோ அனுமானம் இல்லை அசிங்கம். ஆனால் இது நம்ம ஈஷாக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க, நம்ம டீச்சர்ஸு, நம்ம பிரம்மச்சரிஸு, நம்ம முழுமையாரில் இருக்கிறவங்க, வெளியே தன்னார்வ தொடர்களாக இருக்கிறவங்க, ஏதோ இங்கே அங்கே ஒன்று அது இப்படி நடந்திருக்கலாம் இவ்வளோ பேருக்குள்ள. ஜென்ரலாக இப்போ உலகத்தில் எங்கேயே போனால ஈஷா வாலண்டியர்னா இது ஒரு வித்தியாசமான ஆள். நமக்கு ஒரு பேர் வந்திருக்குது. இது நமக்கு பேர் இல்லை. ஆன்மீக வழியில் இருக்கிறவங்கன்னா இவர் வித்தியாசமானவங்க, இவர் கையில் எதே கொடுத்தாலும் நல்லபடியாக பண்ணுவாங்க, நானுன்ற உணர்வு இல்லாமல் செய்கிறாங்கன்ற ஒரு
ஒரு தன்மை ஏற்பட்டிருக்குது. பட்டிருக்குதா இல்லையா தமிழ்நாட்டில்? சில பேருக்கு மட்டும்தான் வயிற்று வலி. அவருக்கு அதே தான் வயிற்று வலி. என்ன பண்ணாலும் நல்லா பண்ணுறாங்களேன்னு அவருக்கு அதே தான் வயிற்று வலி. எனக்கு ஓப்பனாகவே சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் பத்திரிக்கைக்காரர் கூட பேசுகிற, என்ன இப்படி போகுது, அர்த்தமே இல்லையே இதுக்குன்னு கேட்டால், என்ன சார் நீங்கள் ஏதோ சும்மா ஒரு சாமியார் மாதிரி எங்கே இருந்தால் நாம் ஒன்றும் பண்ணிருக்க மாட்டோம், நீங்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ணுறீங்க. நல்லபடியாக பண்ணுறதே பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை நல்லது தான். நமக்கு எல்லாம் நல்லபடியாக பண்ணுறீங்க, அதனால நமக்கு வயிற்று வலி வருதுன்னு ஓப்பனாக சொல்கிற மாதிரி எப்போ ஆயிட்டாங்களோ, இது நல்லது தானே, பெருமை தானே நமக்கு. ஆ, 22 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் அது எங்கேயோ ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 12 பேர் வச்சு நான் முதலாவது கிளாஸ் பண்ணேன். அப்போது 13-14 நாள் நல்லா அரிப்பே அவரை. சுலபமாக சொல்லிக் கொடுக்கல. எங்கே அவர் யாரும் இருக்காங்களா முதலாவது கிளாஸில் வந்து அவங்க பாருங்க இருக்காங்க பார்த்து. ரொம்ப இருக்கிறது. அப்போ எதுக்கு நம்ம அப்படி அரிச்சோம்னா, சுலபமாக சொல்லிக் கொடுக்குறது தெரியலன்னு இல்லை. அப்போ நமக்கு ஒரே ஒரு நோக்கம், எப்படியோ இந்த தியானலிங்கம் உருவாக்கணும். அதுக்காக தேவையான மக்கள் தேவை இருந்தது. அதுக்காக அரிச்சு பார்த்தோம், யார் எங்கே இருக்கிறாங்க நீ. அது முடிஞ்ச உடனே சும்மா அரைச்சி என்ன பண்ணுறது, இப்போ அடிப்படையான வேலை முடிஞ்சு போச்சு. இன்னும் சும்மா அரைக்கிறது என்ன, கொஞ்சம் சுலபமாக சொல்லிக் கொடுக்கலான்னு நான் 7 நாள் பண்ணேன். நிறைய பேருக்கு புரியல. அவர் நினச்சாங்க, 14 நாள் சொல்லிக் கொடுக்குறது எப்படி 7 நாளில் சொல்லி கொடுக்க முடியும். சத்குருக்கு ஆசை வந்துடுச்சு. சத்குருக்கு இப்போ ஆசை வரல, முதல்லேருந்து ரொம்ப ஆசை தான். இப்போ புதுசாக ஆசை வரல எனக்கு, முதல்லேருந்து ரொம்ப ஆசை தான். அந்த நாள் 34 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா கண்ணு மூடி உட்காந்தாலே எப்போ பரவசமாக பேரானந்தமாக இருந்ததோ அன்றைக்கே எனக்கு ஆசை வந்துடுச்சு. எப்படியோ உலகம் முழுக்கமாக இப்படி பண்ணிடணும்னு ஆசை வந்துடுச்சு எனக்கு. புதுசாக ஒன்று ஆசை வரல, சொல்லிடுங்க எல்லாருக்கும். இப்போ ஏதோ சத்குருக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு இப்போன்னு சொல்கிறாங்க. இப்போ இல்லை, முதல்ல இந்த ரொம்ப ஆசை. பரவாயில்லையா? இந்த ஆசை நான் எப்பவுமே இது நிறைவேறாத ஆசைன்னு நான் நினச்சிக்கல. தேவையான ஊக்கம் உருவாக்குனா இது நாம் செய்ய முடியும் உலகத்தில் என்ற நோக்கத்தில் தான் ஆசைப்பட்டோம். சும்மா ஆசைப்படல, ஐயோ இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி நினைக்கல. நாம் இந்த 34 வருஷம் நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, வேற ஒன்றும் நினைக்கல. ஒரே ஒரு நோக்கத்திலே செயல் போயே இருக்குது. வாரத்தில் 7 நாள் 365 நாள் தொடர்ந்து நடந்தே இருக்குது. இதனால மெதுவாக உலகம் முழக்கமாக மெதுவாக கதை இருக்குது. எந்த அளவுக்கு என்ன, இதை நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்க்கணும். நான் ஆப்பிரிக்காவில் இருக்கிற உகாண்டாவில் நான் நினச்சேன், எங்கே போனாலும் நான் வெளியே போக முடியாது. இப்போ எங்கே போனாலும் வந்து செல்ஃபி எடுக்கணும், இது எடுக்கணும்னு வர்றாங்க. எந்த ஊரில் போனாலும் உலகம் முழக்கமாக. நான் ஏதோ ஆப்பிரிக்காவில் இருக்கிற இங்கே என்ன யார் எனக்கு தெரியும், நான் சுத்தமாக போய்க்கலான்னு அந்த கம்பாலா நகரத்தில் நான் சும்மா அப்படி நடந்து போகிறேன். அங்கே ஆள் வருங்க, நீங்கள் அதே ஆளா, யூடியூப்பில் இருக்கிறீங்க அதே ஆளா நீங்கள் வந்து கேட்குறாங்க. நான் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கிறேன், யாரோ என் முன்னாடி அந்த பக்கம் உட்காந்துருக்குறாங்க.
அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, இப்படி இப்படி பார்க்குறாங்க. நான் இப்படி பார்த்தேன், இப்படி பண்ணிக்கிறாங்க. ஒரு 3 தடவை இப்படி இப்படி ஆயிடுச்சு. அடுத்த தடவை இப்படி பண்ணப்போ நான் சிரித்து நமஸ்காரம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்தாங்க, ரொம்ப பெரிய ஆள், இப்படி இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு நீங்கள் அவரையான்னு கேட்டாங்க. நான் அவரே என்னன்னு கேட்டேன். ஃபோன் ஓப்பன் பண்ணாங்க, யூடியூப், ஒரு சர்க்கஸ் ஆஃப் த மைண்ட் யூடியூப் வச்சுருக்கா, இதுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபோனில். இவரையா நீங்கன்னு கேட்டாங்க. இல்லை, அவர் நம்ம அண்ணான்னு சொன்னேன் நான். நீங்கள் யாருன்னு கேட்டேன் நான். அவர் அந்த 5 நாடு இருக்குது அங்கே ஆஃப்ரிக்காவில், ஒரு ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒரு 5 நேஷன் ஒரு யூனியன் மாதிரி இருக்குது. அந்த 5 நாட்டுகளுக்கு செக்யூரிட்டிக்காக அந்த செக்யூரிட்டி சீஃப் அவர் டெய்லி யூடியூப் வீடியோ பார்க்குறாங்களாம். எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நான் கேட்டேன். என் பையன் டெய்லி பார்க்குறான்னு எனக்கு சொல்லியே இருந்தேன், நான் பார்க்கல. இப்போ நான் 6 மாதத்துலேருந்து நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன் சொல்கிறேன். எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா, எங்கே போனாலும் தெர் இஸ், இந்த இடம் அந்த இடம் இல்லை, எல்லா இடத்துல இருக்குது. இது நாம் எல்லாம் நடந்துச்சு நல்லான்னு உட்காந்து சாப்பிட்டு படுத்துக்கலான்னு நினைக்கல. இது தேவையான ஊக்கம் இதுக்கு வந்துச்சு. இப்போ உலகம் முழுக்கமும் எல்லாம் மாத்தான யூனிவர்சிட்டியில் எல்லாமே. இப்போ 4 நாளுக்கு முன்னாடி நான் அந்த ஆக்ஸ்ஃபோர்டு, இதெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? வருதா ஃபேஸ்புக்கில் எது வருது தானே? ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு ஸ்பீக் ஆல் தேட். நான் எப்போ காலேஜ் போயிருக்கணுமோ அப்போ நான் காலேஜ் போகல. இப்போ காலேஜ் மேலே காலேஜ் போயே இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. என்னத்துக்குன்னா, இதுவரைக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஜென்ரல் எலக்ட்ரிக்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த மாதிரி கம்பெனியில் எல்லாமே எப்பவுமே ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட தன்மை அதுக்குள்ளே வர்றதுக்கே வாய்ப்பில்லை. இப்போ அவருக்கு எல்லாமே எல்லா டாப் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி யூனிவர்சிட்டி, இந்த ஹார்வர்டு, ஏல், வாட்டன், ஸ்டான்ஃபோர்டு, இது எல்லாமே எப்பவுமே ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆளை உள்ளேயே விடமாட்டாங்க. இப்போ எல்லா இடத்துல கதம் தெரிஞ்சு கேட்டுக்கிறாங்க, ஒரு வாரம் நீங்கள் ப்ரொஃபஸராக வர முடியுமான்னு எனக்கு கேட்குறாங்க. வருஷத்தில் ஒரு வாரம் நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக நம்மக்கிட்ட வேலை பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. இது முக்கியமானது. இதை நாம் பற்றி இல்லை, நாமே இதே நோக்கத்தில் தான் முதல்லேருந்து செயல் ஆரம்பிச்சது. ஆன்மீகன்றது உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு உயர்ந்த தன்மையாக இருக்கணும். என்னத்துக்குன்னா, நாம் உள்ளத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துக்கும் உயர்ந்த தன்மையாக இருந்தால் தானே அது நடக்கும். எல்லாத்துக்கும் தூய்மையான தன்மையை வச்சா தானே அது உள்ள அனுமதி இருக்குது எல்லாருக்கும். இப்போ நீங்கள் ஏதோ ஆட்டோ ரிக்ஷாலே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவனை கை கழுவிருக்கானா இல்லையான்னு பார்க்குறீங்களா? இல்லை, அவன் கை எப்படியோ இருக்கும், சும்மா ஓட்டினா போகுது, வருதா. ஏதோ ரோட்டில் பப்பாளி பழம் யாரோ பண்ணுறாங்க, ரொம்ப பசி வந்துடுச்சு, சாப்பிடலான்னு வந்துடுச்சு, அங்கே போனால் அப்போ கை பார்ப்பீங்க, அவன் கை க்ளீனாக இருக்குதா இல்லையான்னு. அவனு கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணி எப்படி கட் பண்ணுறான், சரி எப்படியோ சாப்பிட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க, டாக்டர்கிட்ட போனீங்க, அவர் இப்படி இப்படி பண்ணி உங்கள் வயிற்றுக்குள்ளே கை போட்டால் முடியுமா? அவர் கை ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதுக்கு மேலே ஆன்மீகம்னா உள்ளத்தில் கை போடுற தன்மை, இது ரொம்ப ரொம்ப க்ளீனாக இருக்கணும். இதுக்காக
இந்த ஆன்மீகம் செயலில் இருக்கிறவங்க, ஆன்மீகம் பரிமாறுறவங்க, அவர் கை க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக நான் ரொம்ப கடினமான செயல் செஞ்சே வந்திருக்கிறேன். நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க எல்லாமே கை கட் பண்ணி தான் வந்திருக்கிறேன். இது வரைக்கும் சுலபமாக இல்லை இது எனக்கு. ஆன்மீகம் பரிமாறுறவங்க கை க்ளீனாக வச்சுக்கணுன்றதுக்காக ரொம்ப கடினமான செயல் டெய்லி, சின்ன சின்ன விஷயத்துக்கு. சாமானியமாக இந்த மாதிரி செயலில் இருந்தால் இல்லைன்னா நான் இதெல்லாம் கண்டிக்கவே மாட்டேன் நான். ஆனால் இப்போது ஆன்மீகம் பரிமாறணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும் ஆன்றதுக்காக இந்த கையை க்ளீனாக வச்சுக்கணும். என்னத்துக்கான இன்னொருத்தர் உள்ளத்துக்குள்ளே கை போடணுன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். இதுக்காக ரொம்ப சாதனை இருக்குது, கை கட்டிங்க இருக்குது நிறைய. என்ன தன்மையில் இது எனக்கு பிடிக்கல கை கட் பண்ணுற வேலை. ஆனால் அப்படி கட் பண்ணலன்னா அசிங்கம் பண்ணிடுவாங்க நிறைய பேர். ஆன்மீகம் அசிங்கமாக பண்ணி போட்டுடுவாங்க. இப்படி கொண்டு வந்திருக்கிறதுனால எது கண்டுபிடிக்க முடியல, என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. நான் அதான் சொன்னேன், ஏதோ ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதோ எழுதியே வந்திருக்கீங்க, இப்படி வேண்டாம், நீங்கள் எல்லாமே சேர்ந்து வந்துடுங்க, சொல்லிட்டு வர வேண்டாம், சும்மா வாங்க. எப்போனாலும் 10 நாள் 15 நாள் ஆசிரமிலே தங்கிக்கலாம். பாத்ரூம் ஒன்று விட்டுட்டு எங்கே வேணாலும் வீடியோ கேமரா எடுத்து போய்க்கிங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, என்னென்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியாமல் ஏதோ ஒன்று தப்பு நடக்குதானே எனக்கு சொல்லுங்கள், நானே சரி பண்ணுறேன். இல்லைன்னா கிளியர் பண்ணிடுங்க. சும்மா 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ கிட்னி திருடுறாங்க இது பண்ணுறாங்க, இந்த மூளை இல்லாத வேலை. நாம் கிட்னி திருடணுமோ இல்லையோ, யாரும் அவருடைய மூளை கட்டாயமாக திருடிட்டாங்க தானே, இல்லைன்னா எப்படி இதுக்கு இது பேசுறதுக்கு இது அர்த்தம் இருக்குதான்னு கேட்குறேன். இது நம்ம நாட்டில் இதெல்லாம் டெலிவிஷனில் போக முடியும், அப்படி ஆயிடுச்சு. ஆனால் இது நமக்கு எதிர்முறை நினச்சிக்க வேண்டாம், நமக்கு ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். நீங்கள் இங்கே உட்கார்ந்தாலே இப்படியே இவ்வளோ பேருக்கு அப்படியே சக்குன்னு இப்படி கிட்னி திருடுற மாதிரி திறமை இருந்தால் உலகம் முழுக்கமாக என்கிட்ட வந்து கற்றுக்கொண்டு தானே எப்படி சர்ஜரி பண்ணுறது தானே, கற்றுக்கொண்டு தானே இல்லையா, கற்றுக்கொண்டு தானே. உங்களுக்கு தெரியாமையே உங்கள் கிட்னி நாம் அப்படியே இப்படி எடுத்துக்க முடியும்னா ஃபுல் எல்லா மெடிக்கல் ஸ்கூல் எல்லாமே வந்து நம்ம கூட கற்றுக்கணும் தானே. இதெல்லாம் கண்டிக்க வேண்டாம். நாம் இந்த ஆன்மீகத்தை அடிப்படையினால நம்ம வாழ்க்கையில் ஒரு புது தெம்பு வந்திருக்குதான்னு கேட்குறேன். நான் சொன்னேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆனந்த லைஃப் பண்ணப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருக்கக்கூடாது. ஏதே ஜாதி இருக்கட்டும், மதம் இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், ஒரு சொட்டு ஆன்மீகம்னாலும் எல்லாருக்கும் தொடணும். என்ன கொஞ்சம் மெதுவாக போயே இருக்கிறோமே, எப்படி தீவிரப்படுத்திடலாமா? ரொம்ப தேங்குறீங்களா? பண்ணிடலாமா? நான் நினச்ச வருஷத்துக்கு ஒரு தடவை இன்னைக்கு சத்சங்கம் 103 இடத்துல நடக்குது. இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கிறப்போ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லா ஊரில் உங்க இல்லை இதே விதமாக முழு கிளாஸு இங்கே உட்காந்து பண்ணால் பூரா தமிழ்நாட்டுக்கே நாம் பண்ணிடணும். இப்போ நான் இதான் சொன்னேன், நாம் போகாத ஊர் எங்கேயோ ஆப்பிரிக்காவில் போனாலும் அவரெல்லாம் பேசுகிறாங்க. எப்படி இப்போ தொழில்நுட்பன்றது ஒன்று இருக்குது நமக்கு, இது நாம் புரிஞ்சுக்கணும். எந்த காலத்துலேயும் எவ்வளவோ மகான் வந்திருக்காங்க,
எவ்வளோ மகான் வந்திருக்காங்க. ஆனால் அவர் இப்படி பேசினா முன்னாடி இருக்கிற 10 பேர் கேட்கல. இப்போ நமக்கு மைக்ரோஃபோன் வந்துடுச்சு, இங்கே பேசினா அங்கே ஒரு கேட்குறது. நமக்கு இப்போ பல விதமான தொழில்நுட்பம் வந்துடுச்சு. இங்கே பேசினா தமிழ்நாடு முழுக்கமாக எனக்கு பார்க்குறாங்க. நாம் இங்கே பேசினா உலகம் முழுக்கமாக கேட்குற மாதிரி நம்ம பண்ண முடியும். எப்பவுமே இந்த சக்தி நம்மக்கிட்ட இல்லை. உண்மைதானே? எவ்வளவோ மகான் வந்தாங்க, ஆனால் அவருடைய வாழ்க்கை ஒரு அளவுக்கு தான் செயல்பட்டது. அவருக்கு இருக்கிற சக்தி எங்கேயோ இருக்குது. பூரா உலகமே மாற்ற முடியும். அந்த மாதிரி சக்தி திறமை இருந்தாலும் தேவையான தொழில்நுட்பம் இல்லை எப்பவுமே. இப்போ தான் இருக்குது. இதே முதல் தடவை உலகத்தில். இது நாம் உபயோகப்படுத்தணுமா வேண்டாமா? நீங்கள் கொஞ்சம் 20 வருஷத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கன்ஃபியூஷனு. அப்போது 14 நாள் கிளாஸ் பண்ணாங்க. 14 நாளில் சொல்லிக் கொடுக்குறது எப்படி 7 நாளில் சொல்லிக் கொடுக்க முடியும்? 7 நாளில் சொல்லிக் கொடுக்குறது எப்படி 3 நாளில் சொல்லிக் கொடுக்க முடியும்? நீங்கள் சென்னையில் இந்த கோயம்புத்தூர் போகணுன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ஆகும்? மாட்டு வண்டியில் போனால் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறேன். ஒரு வாரம் மெதுவாக போய்க்கலாம். அது பகல் நைட்டு எல்லாம் போனாலும் ஒரு வாரம் ஆகும். இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 3/4 மணி நேரத்தில் அங்கே இருக்கலாம். எதுக்குன்னா தேவையான தொழில்நுட்பம் நம்ம கையில் வந்துடுச்சு. இப்போ கூட நான் அப்படியே மாட்டு வண்டியிலே போகிறேன். என்னத்துக்குன்னா நம்ம தாத்தா அப்படி தான் போனாங்க. சொன்னேன், என்ன பண்ணுறது நான்? கொஞ்சம் வேகமாக போகலாமா? ஏதோ இங்கே 4 பேர் போகலான்னு சொல்கிறாங்க. என்னம்மா வேகமாக போகலாமா? இது ரொம்ப தேவை. என்னத்துக்குன்னா இந்த மாற்றம் நம்ம தலைமுறையில் நம்ம பார்க்கணும். ஏதோ எதிர்காலத்தில் நடக்கிறது அப்படி இல்லை, நாம் இருக்கிறப்ப நடக்கணும் தானே. என்ன நீங்க ஏதோ இப்படி இருக்கிறீங்க, நான் இப்படி ஆயிட்டேனே, கொஞ்சம் வேகமா பண்ணலாமான்னு கேட்குறேன். இல்லை அதே சொல்லியிருக்கலாம், எதுக்கு நீங்க 14 நாள் கிளாஸ் பண்ண மாட்டீங்க? இல்லை, இப்போ 2 நாளில் 14 நாளில் என்ன நடக்கலையோ இது 2 நாளில் பண்ணுறோமா இல்லையா? இப்போ அனுபவபூர்ணமாக இருக்குதா இல்லையா? அப்படி கிளாஸ்க்கே வராமே, வெளிநாட்டில் எல்லாமே எந்த கிளாஸ் பண்ணல, ஆனால் ஒரு 100 யூடியூப் வீடியோ பார்த்துட்டாங்க, வந்து அவரே வாலண்டியர்ஸ் எல்லாம் வாலண்டியரிங் பண்ணுறாங்க. நம்ம பழைய தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறாங்க. இவர் கிளாஸே பண்ணலையே, இவர் எப்படி வாலண்டியர்? அப்படிதான் இப்போ எந்த கிளாஸும் பண்ணல, அப்படியே வாலண்டியர் ஆயிட்டாங்க எல்லாமே. நான் ஒரு 3-4 பேர் கிளாஸே பண்ணல, அமெரிக்காவில் ஆசிரமத்தில் வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நமக்கு புரியுது, ஒரு கிளாஸே பண்ணல, ஆனால் நல்லா பக்தியாக ஈடுபாடாக இருக்கிறாங்க. இப்போ கிளாஸ் பண்ணி வச்சோம் அவரை. நல்லது தானே? எல்லாரும் வந்து கிளாஸில் உட்காரணும் தேவையில்லை, அப்படியே புரிஞ்சிச்சு என்ன, நல்லது தானே? இப்போ இன்னர் இன்ஜினியரிங் ஒன்று புத்தகம் ரிலீஸ் பண்ணிடுவோம். இது இந்தியாவில் இப்போ டிசம்பரில் வரப்போகுது. புக்கு படித்தவங்க எல்லாம் இப்போ வாலண்டியர் தான். ஆமாம், சுலபமாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி நிலை கொண்டு வரலாமா? இல்லை அங்கே வச்சுட்டு மலை ஏறினா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு அப்படி பண்ணிடலாமா? நான் அந்த காலத்துலேருந்து சொல்லி வந்தே இருக்கிறேன், மலை மேலே இருந்த ஆன்மீகம் ஊருக்குள்ளே கொண்டு வரணுன்ற ஒரே நோக்கம் நமக்கு. கட்டாயமாக கொண்டு வந்திருக்கிறோம், ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு புரியல.
பண்ணிடலாமான்னு கேட்குறேன். என்னுடைய நோக்கம் என்னென்னா, அடுத்த 5 வருஷம் கொடுக்குறேன் உங்களுக்கு நான் டைம். 5 வருஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை கிளாஸ் நான் தமிழில் பண்ணேன், பூரா தமிழ்நாடு முழுக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணிடுவீங்களான்னு கேட்குறேன். மதம், ஜாதி, இது அது ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குள்ள ஒரு சொட்டு ஆன்மீகம், விஞ்ஞான பூர்ணமான. எது இதுக்கு ரொம்ப தேவைன்னு, ஒன்று, ரொம்ப நாள்லேருந்து நாம் எப்படி மனிதனுக்குள்ள ஆர்வம் இருக்குது, ஏதோ ஒன்று புதுசாக உணரணுன்ற ஆர்வம் எப்பவுமே இருக்குது. இது நாம் எப்படி மேனேஜ் பண்ணி வந்திருக்கிறோன்னா, இல்லை நீங்கள் எப்படியோ இங்கே இருங்க, சொர்க்கத்துக்கு போனப்போ எல்லாமே நல்லா இருக்கும், இப்படியே தள்ளி வந்திருக்கிறோம். ஆனால் இப்போது தனி மனிதனை கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். சிந்திக்க ஆரம்பித்தா இது காரண அறிவோட சிந்திக்கணும், வேறு எப்படியும் சிந்திக்க முடியாது. காரண அறிவோட 3 கேள்வி கேட்டான், சொர்க்கம் எல்லாமே கீழே விழுந்துடும். சொர்க்கத்தில் என்ன இருக்கு தெரியுமா? என்னம்மா தெரியலையா? ஐயோ, புரிஞ்சுக்கணும் தானே. இந்து சொர்க்கத்தில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்ல சாப்பாடு. சாப்பாடு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாம் அங்கே தான் போகணும். இன்னொரு விதமான சொர்க்கத்தில் போனால் அங்கே சாப்பாடு நல்லா இல்லை, ஆனால் அப்படியே மேகத்தில் அந்த வெள்ளை துணி போட்டு அந்த பெண்கள் எல்லாம் பறக்கிறாங்களா, அப்படி. அது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அங்கே போகணும் நீங்கள். இன்னொரு இடத்துல போனால் அங்கே வேறு மாதிரி எதுதோ இன்பங்கள் இருக்குதா. ஆனால் அங்கே போகணுன்னா அடிப்படையாக நீங்கள் என்ன செய்யணும்? முதல் நீங்கள் சாகணும். ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும் தானே? என்ன நான் தப்பாக சொல்லிட்டேன்னா? ஸ்வர்க்கத்துக்கு போகணும்னா சாகணும் தானே? சத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படியும் சத்துருவோம் எல்லாருமே. நாமும் பரவாயில்லையா? நீங்கள் மட்டும் இல்லை, நானும் கூட. இப்போ வேண்டாம், இன்னும் வேலை இருக்குது, வேலை முடிச்சு சாகர் தானே. சத்துட்டா இல்லை இல்லை, ஈஷா காயந்த ஸ்தானத்தில் எரிச்சிடுவாங்க, இல்லை புதிச்சிடுவாங்க, இல்லை சில ஏதோ கலாச்சாரத்தில் இருந்தால் உங்கள் வெட்டி பறவைக்கு போட்டுடுவாங்க. ஏதோ ஒன்று உடல் நாம் இந்த பூமியிலேருந்து எடுத்த பொருள் திருப்பி அங்கே போட்டுவிடும் தானே. இது எடுத்து போயிட்டா இப்படி சுற்றுச்சூழலில் பெரிய பிரச்சனை வந்துடும். நாம் எல்லாமே உடல் எடுத்து போயிட்டா, உடல் இங்கே விட்டுட்டு தானே போகணும். நான் என்ன பார்த்துருக்குறேன்னா, நமக்கு ஆசிரமத்தில் யாரானாலும் வயசானவங்க போயிட்டாங்கன்னா, நான் எப்பவுமே ஒரு மரத்து கீழே அவரை ஒதுக்கிறது, மரத்து கீழே பண்ணுவோம். நான் அப்படியே கவனிப்பேன். அடுத்த 2 மாதம் அந்த மரம் ஒரே ஆனந்தத்தில் இருக்குது. எல்லாம் புது இலை, புது காய், புது பூ எல்லாம் வந்துடுச்சு. அதில் அப்படியே கவனித்து பார்த்தா 2-3 மாதம் ஒரே விழா. நீங்கள் ஐயோ நான் ஒன்றும் பண்ணலையே, நான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையேன்னு நினச்சா, ஏதோ ஒரு நாள் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப உபயோகம் தான். நாம் உயிரோடு இருக்கிறப்ப கூட உபயோகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி புரியலன்னா உயிர் போனப்போ கட்டாயமாக உபயோகமாக இருக்கிறோம். இந்த உடலை இங்கே விட்டுட்டோம், சொர்க்கத்துக்கு போயிட்டோம். விட்டுட்டு தானே போகிறீங்க? விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டீங்க, உடலே இல்லை, சாப்பாடு இங்கே போடுறதுன்னு கேட்குறேன். யோசிச்சு பாருங்க, உடலே இல்லை, சாப்பாடு போட்டிங்க,
கீழே தானே விழுக போகுது. அது ஏதோ அங்கே ரொம்ப உருவசி எல்லாம் இருக்கிறாங்களாம். என்ன பண்ணிக்கிறது, உடலே இல்லையே. நான் சொல்றது என்னன்னா, 3 கேள்வி கேட்டா சொர்க்கம் இல்லாம கீழே விழுந்துடும். உங்களுக்கு தைரியம் இல்லைனால அடுத்த தலைமுறை கேள்வி கேட்க போறாங்களா இல்லையா? அப்போ கேட்குறாங்களா? வீட்டில் குழந்தை கேள்வி கேட்பாங்க. அடுத்த தலைமுறை எப்படி ஆயிடுவோம்னா, கடவுளே வந்தீங்க நின்னாலு அவருடைய காரண அறிவில் அவருக்கு ஒத்து வரலன்னா அவர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இதனால இந்த ஒரு மூமெண்ட் மாதிரி நடக்குது. என்னன்னா, சொர்க்கத்துக்கு போனப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஆசையிலேயே வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. இப்போ சொர்க்கம்ன்றது கொஞ்சம் அப்படியே கீழே விழுகுது மனத்தில். இப்போ இங்கேயே உணரணும்னு ஆசை வந்துடுச்சு. சொர்க்கம் கீழே விழுந்துடலாம், ஆனால் மனிதனுக்கு இப்போ இருக்கிற நிலையிலேருந்து அடுத்து ஏதோ ஒன்று உணரணுன்ற ஆர்வம் நீங்கள் எடுக்க முடியாது. என்ன பண்ணாலும் போகாது அது. இதனால எல்லாம் போதைப் பொருள் நோக்கி உலகம் போகுது. இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னா, நான் நியூயார்க்கில் இருக்கிறேன், பெரிய கூட்டம். நான் கேட்குறேன், இந்த நியூயார்க் சிட்டியில் ஒரு சாயந்தரம் ஒரு கிளாஸ் வைன் கூட குடிக்காம எவ்வளோ பேர் அமைதியாக உட்கார முடியும்? நான் கேட்டால் பெரிய டிபேட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு 5% மக்கள் உட்கார முடியும். நான் லண்டனில் இருக்கிறேன், அங்கே ஒரு பெரிய கூட்டம். நான் அவர் இதே கேள்வி கேட்குறேன், இந்த உங்கள் நகரத்தில் எவ்வளோ பேர் சாயந்தரம் ஒரு கிளாஸ் வைன் கூட குடிக்காம அமைதியாக உட்கார முடியும் ஒரு இடத்துல? 1% சொல்கிறாங்க. சென்னையில் இன்னும் கொஞ்சம் பெர்சன்டேஜ் நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு 10-20 வருஷத்தில் எங்கேயோ அப்படி ஆயிடுவார். எனக்கு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த சின்ன நகரங்களில் பார்த்தா யாரோ ஒரு 10-20 பேர் குடிச்சுக்கிறாங்க. எல்லாம் பேசிக்குவாங்க, ஐயோ அவரெல்லாம் குடிக்காரான், நம்ம பொண்ணு எப்போவுமே அவர் வீட்டில் கொடுக்கக்கூடாது, என்னத்துக்குன்னா அவர் வீட்டில் குடிச்சுக்கிறாங்க. இப்போது நார்த் இந்தியாவில் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கல்யாணம் உங்கள் கல்யாணம்னா அங்கே ட்ரிங்க் இல்லைன்னா யாரும் வரவே மாட்டாங்க உங்கள் கல்யாணத்துக்கு. அங்கெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. இன்னும் நாம் கொஞ்சம் தமிழ்நாடு கொஞ்சம் நல்லா வச்சுருக்குறோம், கொஞ்சம் இப்படியே வச்சுக்கணும்னா கிராமங்கள் எல்லாமே குடிச்சு விழுக்கிறாங்க எல்லாமே. இது குடிச்சுக்கிறாங்கன்னா ஐயோ இதோ குடிக்காரான் அவன் அப்படி இப்படி நினச்சிக்க வேண்டாம். இதே தான் என்ன, மனிதன் ஆர்வத்தில், மனிதன் உணர்வில் ஏதோ ஒன்று இப்போ இருக்கிறதுக்கு மேலே ஏதோ ஒன்று உணரணுன்ற ஆர்வம் இருக்குது. அவனுக்கு சரியான நோக்கம் காட்டலைன்னா எப்படியோ போவான், அவ்வளோதான். நீங்கள் கோயில் போகிற ஆள் குடிக்காரனுக்கு ஒரே நோக்கம்தான், இப்போ இருக்கிறதுக்கு மேலே ஏதோ ஒன்று உணரணும்னு ஆர்வம். ஒரு ஆள் இப்படி பார்க்குறான், இன்னொரு ஆள் பாட்டிலுக்குள்ளே பார்த்துக்கிறான். அதே நோக்கம்தானே, அதே நோக்கம்தானே. ஏதோ ஒன்று உணரணும், இப்போ இருக்கிறதுக்கு மேலே இன்னொன்று உணரணும்னு ஆர்வம். சரியான நோக்கம் காட்டலைன்னா வேற எங்கேயோ போய் பார்த்துக்குவான், அவ்வளோதான். காரண அறிவோட இருக்கிற, விஞ்ஞானபூர்ணமாக இருக்கிற ஒரு ஆன்மீக வழி நாம் அடுத்த 10-15 வருடத்தில் மக்களுக்கு நாம் பரிமாறலைன்னா, நீங்கள் கவனித்து பாருங்கள், 90% மக்கள் எல்லாருமே இல்லை போதை பொருளில் இருப்பாங்க, இல்லை குடி இறங்கிடுவாங்க. இது உலகம் முழுக்கமாக ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு போயிருக்குதுன்னா, நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி அமெரிக்காவில். அங்கே ஃப்ரீ பியர் கவுண்டர்ஸ், டேப்ஸ் வச்சுருக்காங்க. எப்போ வேணாலும் யார் வேணாலும் குடிச்சிக்க முடியும், ஃப்ரீ.
யூனிவர்சிட்டியில் காலையில் டைமில், டே டைமில் எப்போ வேணாலும் குடிச்சிக்க முடியும். என்னதுக்குன்னா அவர் எதோ பிராண்ட் வச்சுருக்காங்க. அதில் சின்னதுலேயே அவர் அந்த பிராண்டு பிடிச்சிக்கணுன்னு அவருக்கு ஆசை. யூனிவர்சிட்டியில் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. காரிடாரில் டேப் வச்சுருக்காங்க. யார் வேணாலும் எப்போ வேணாலும் குடிச்சிக்க முடியும். இது நாம் இப்படியே விட்டால் எல்லா இடத்துலையும் வந்துடும். நான் குடித்தா தப்பு சரி இந்த மாதிரி பார்க்கல. மூளை குறைஞ்சு போகும், அவ்வளோதான். போதைன்னு என்ன? மூளை குறைஞ்சு போகுதானே. நாம் மனிதனுடைய மூளை வளர்ச்சிக்காக பார்க்கணுமா குறைச்சிக்கிறதுக்காக பார்க்கணுமான்னு கேட்குறேன் எதிர்காலத்தில். ஆனால் போதை பொருளான்றது முழுக்கமாக வந்துடுச்சுன்னா நாம் உருவாக்குற அடுத்த தலைமுறை நமக்கு கீழ்மட்டத்தில் இருக்கும். நம்ம அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும்? நாம் எங்கே இருக்கிறோமோ அதுக்கு ஒரு படி மேலனால் இருக்கணும். நமக்கு கீழே ஆயிட்டாங்கன்னா அடுத்த தலைமுறை இது நம்ம மனித நேயமே தோல்ன மாதிரி தானே, தோல்வி தானே. நாம் உருவாக்குற அடுத்த தலைமுறை நமக்கு கீழே இருக்கிறாங்கன்னா மனித நேயத்துக்கே தோல்வி தானே. இது நடக்கக்கூடாதுன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா விஞ்ஞானபூர்ணமாக இருக்கிற ஆன்மீகம் கண்ணு மூடி உட்கார்ந்தா ஆனந்தமாக இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு தனி மனிதனுக்கு நாம் உருவாக்கி கொடுக்கலன்னா இவரெல்லாம் நாளைக்கு குடிக்காரன் தான். ஏன்னா அதுக்குன்னா சொர்க்கம் விழுந்துருச்சு, அங்கே போய் உணரலான்றது போயிடுச்சு. என்னமோ பண்ணிக்குவாங்க இங்கேயே. இதனால இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செயல். இது ஒரு தனிப்பட்ட இல்லை என்னை பற்றி இல்லை, இல்லை இது ஈசா பற்றி இல்லை. இது இந்த ஜனத்தொகை இந்த தலைமுறை வெற்றிகரமாக நடக்கணும்னா விஞ்ஞானபூர்ணமான ஆன்மீகம் எல்லா மனிதருக்கு தொடணும். இது ரொம்ப ரொம்ப தேவையானது. இதை நாம் தமிழ்நாட்டில் ஒரு லார்ஜ் ஸ்கேலாக பண்ணி எல்லா இடத்துலையும் இது பண்ண முடியும்ன்றது நாம் காட்டணும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.